நெடுஞ்சாலை பகுதியை 10,000 ரூபாய்க்கு குத்தகைக்கு வழங்கிய ராஜபக்ஷ குடும்பம். தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட 28 அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை. தமிழர்களுக்கு தீர்வு உறுதி, பிரதமர் ஹரணி திட்டவட்டம். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வடக்கில் காணி அபகரிப்பு சதி, அரசுக்கு தொடர் அழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன். நாமலை கொலை செய்ய நினைத்த அர்ஜுனா, நாடாளுமன்றத்தில் அம்பலமான தகவல். ஈரானுக்கு ஆயுதம் அனுப்பிய சீனா துருக்கி நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடியடி. இஸ்ரேல் ஈரான் போரின் பாதிப்புகளை முற்றிலும் தவிர்க்க முடியாது, பிமல் ரத்நாயக்க வெளிப்படை. ஈரானுக்கு பாகிஸ்தானின் முழு தார்மீக ஆதரவு, பதற்றத்தில் இஸ்ரேல். ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தேன். இன்று போய் அழகாக கதைத்தேன். அந்தளவு பகை எனது இதயத்தில் இருந்தது. நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள். சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுபவர்கள் என கூறினார்கள். அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை, சிங்களம் புரியாது, அவர்களுடன் பழகியதும் இல்லை. அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தேன். சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லாரும் புலிகள் என கூறியிருந்தார்கள். இப்போது இது அத்தனையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசியல் தேர்வு விடயம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மக்களும் ஆணை வழங்கியுள்ளார்கள். எமது ஜனாதிபதி மீதும் எமது அரசு மீதும் தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க மாட்டோம். வடக்கு கிழக்குக்கு நாம் விஜயம் செய்யும் ஒவ்வொரு தடவையும் அரசியல் தேர்வு தொடர்பில் தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிநிதிகளுடன் எம்முடன் பேசுவார்கள். எனவே அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றிய தேர்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை ராஜபக்ஷ குடும்பத்தினர் 99 ஆண்டுகளுக்கு 10,000 ரூபாவுக்கு குத்தகைக்கு வழங்கியிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோகிதாவே குணவர்த்தன மற்றும் அஜித் பி பெரேரா ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராஜபக்ஷ குடும்பத்தின் நண்பர்கள் பல அங்கீகரிக்கப்பட்ட சேவை பகுதிகளை நிர்மாணிப்பதை தடுத்ததாக கூறியுள்ளார். அத்துடன் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானத்தின் போது பல முரண்பாடுகள் இருந்ததாகவும் பில்லியன் கணக்கிலான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் குறித்து அரசின் முடிவை அறிவிப்பதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபற்றி தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வைத்து இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய உதவும் சீனா மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் போர் 2வது வாரத்தில் கால் வைத்துள்ள நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படைக்கு இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கான இயந்திரங்களை வழங்கியதற்காக சீனா, ஹாங்காங், துருக்கி, சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க பொருளாதாரத்துறை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடரும் போர் நிலைமையின் காரணமாக பொருளாதார மற்றும் பிற விளைவுகளை முழுமையாக தவிர்ப்பது சாத்தியமில்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். இத்தகைய மோதல்களின் போது மோதலிடம் வரும் வலயங்களில் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான முனைப்புகளை எடுப்பது சாத்தியமானதே தவிர ஏனைய பாதிப்புகளை கட்டுப்படுத்துவது சாத்தியமற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஈரான் இஸ்ரேல் மோதல் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் நெரிசலை ஏற்படுத்தக்கூடும் என்ற அபாயத்தை அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2 தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இதில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது. போலீசாரின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கையால் பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு தங்களின் முழு தார்மீக ஆதரவை பாகிஸ்தான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்தோடு தெஹ்ரான் இதுவரை எவ்விதமான ராணுவ உதவியையும் கோரவில்லை என்பதையும் பாகிஸ்தான் தெளிவுபடுத்தியுள்ளது. குறித்த விடயத்தை பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஷாப்தாத் அலிகான் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் தொடர்பான பாகிஸ்தானின் நிலைப்பாடு தெளிவானது மற்றும் வெளிப்படையானது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு ஈரானுக்கு நாங்கள் முழுமையான தார்மீக ஆதரவை வழங்குகின்றோம் எனவும் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச சபையை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கைப்பற்றியுள்ளது. இதன்போது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு ஆதரவாக 12 வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக 7 வாக்குகள் மட்டுமே கிடைக்கப்பெற்றுள்ளன. முன்னதாக மண்முனி தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச சபையில் பந்து சின்ன சுயேட்சை குழுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றியன. இந்த நிலையில் தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் மற்றும் ஒரு சபையை இழந்துள்ளது. இதேவேளை ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு வெளிப்படையாக ஆதரவு வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் முதலீட்டு விளம்பரங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் வாழும் மக்கள் வெளிநாட்டு அசையா சொத்தில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விளம்பரங்கள் அண்மை காலமாக அச்சு மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படுவதை இலங்கை மத்திய வங்கி அவதானத்தில் கொண்டுள்ளது. அத்தகைய முதலீடுகளுக்கான வெளிநாட்டு நிதியிடலை பெறுவதற்கான வழிகாட்டலையும் இவ்விளம்பரங்கள் வழங்குகின்றன. 2017 ஆண்டின் 12ஆம் இலக்க வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒழுங்கு விதிகளினதும் கட்டளைகளினதும் பிரகாரம் வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வனவு செய்யும் போது சில விடயங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். அத்துடன் அதிகாரமளிக்கப்படாத வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் குறித்து கூறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.